ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்னு ஆதி சொன்னானே, அப்படி என்ன முக்கியமான டாக்குமெண்ட் அகிலா அது? இவ என்ன எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? அகிலா, என்ன டாக்குமெண்ட் அதுன்னு கேட்டேன். நான் சொல்றேன்ப்பா. நந்தினி கம்பெனியோட ஷேர்ஸ்ல 5% ஷேர்ஸை மித்ரா வாங்கியிருக்கா. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் அது. இது எப்படி இவன் கையில கிடைச்சது? பூச்சி பூச்சி, மித்ரா நல்லா வசமா மாட்டிக்கிட்டா. இவன் எங்க இருந்து இதெல்லாம் தோண்டி கொண்டு வரான்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன நடக்குமோ? என்ன வேணா நடக்கட்டும். ஆனா எதுலயும் நான் மட்டும் மூக்க நுழைக்க மாட்டேன். வேண்டவே வேண்டாம். அப்படியே நின்று வேடிக்கை மட்டும் பாத்திர வேண்டியதுதான். நந்தினி கம்பெனி ஷேர மித்ரா வாங்கியிருக்காளா? அந்த நந்தினியோட கம்பெனி ஷேர்ஸ் நம்ம வீட்டில இருந்து மித்ரா வாங்கியிருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரிஞ்சா அப்படியே விட்டுருவீங்களா? எனக்கு இது என்னன்னு புரியலமா. உங்களுக்கு எதனா புரியுதா? எனக்கு நல்லா புரியுது அதை. நந்தினி கம்பெனி மேலையும் நந்தினி மேலையும் மித்ராவுக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. எல்லாருமே நல்லா வச்சு செய்ய போறாங்க. ஐயோ, மித்ரா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்திரு. யார் வேணா அடிச்சுக்கிட்டு சாகட்டும். மித்ரா, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பதில் இருக்கு உன்கிட்ட? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறா? ஒருவேளை பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப போறாளோ? நினைச்ச மாதிரியே ஏதோ பேக்கோட வரா. குட் பை சொல்லிட்டு கிளம்ப போறா போல இருக்கு. அப்புறம் ஏன் பிளான? நந்தினி கம்பெனியோட ஷேர் மட்டும் இல்ல, மொத்தம் 33 கம்பெனியோட ஷேர்ஸையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆண்டி. நான் தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் உமனா இருந்தாலும்
மத்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்தந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சு அது மூலமா நான் கண்காணிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. அப்படி வாங்கினதுதான் அந்த நந்தினியோட ஷேர்ஸும் ஆண்டி. அகிலா டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மித்ரா சமாளிச்சிருவா போல இருக்கு. கிரேட் எஸ்கேப். நந்தினி நம்ம ஃபேமிலியோட எதிரிங்கிறதுனால அவளோட கம்பெனியை க்ளோஸா வாட்ச் பண்ணதா அவளோட கம்பெனி ஷேர்ஸை வாங்கின ஆண்டி. அப்படி போடு. அதனால எனக்கு நஷ்டம்தான். அதுக்காக நான் வருத்தப்படல. எனக்கு சந்தோஷம்தான். 5% ஷேர் வச்சிருக்க எனக்கே இவ்ளோ நஷ்டம்னா நந்தினிக்கு எவ்ளோ நஷ்டம் ஆயிருக்கும். நந்தினி கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினதுக்கு இதை தவிர எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்ல ஆண்டி. என்ன நம்புங்க. நான் கூட உனக்கு கொஞ்சம் கம்மியா எடை போட்டேன். நீ நல்லாவே நடிக்கிற. ஆதி, நீங்க என்கிட்ட எப்பவும் வெறுப்பா இருக்கிறதுனால நான் உண்மையை சொன்னா கூட உங்களுக்கு நடிப்பாவே தெரியுது. நீ நடிக்கிறியா இல்ல உண்மையை சொல்றியான்னு அம்மாவே இப்ப சொல்லட்டும். ஆண்டி, ஆதி என்ன அந்த நந்தினி கூட சம்பந்தப்படுத்தி பாக்குறாரு. நீங்களே சொல்லுங்க ஆண்டி. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆதி, நீ ஒரு கேள்வியை வச்ச, மித்ரா அதுக்கு ஒரு பதில சொல்லிட்டா. இந்த பிரச்சனை இதோட விட்டு நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லு. இந்த கேமும் நல்லதா இருக்கு. பென்டிரைவ்ல இருந்து கிடைச்ச டாக்குமெண்ட் மூலமா மித்ராவுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைச்சா அந்த டாக்குமெண்டால பிரயோஜனமே இல்லாம போச்சே மாமா. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விடுங்கன்னு அம்மா சொன்னதுல இருந்து டாக்குமெண்ட் விஷயத்துல மித்ரா சொன்ன பதில்ல அம்மா சமாதானம் ஆயிட்ட மாதிரி தெரியுதே மாமா. இனி அடுத்து என்ன பண்றது? அப்படி எடுத்துக்க முடியாது பார்வதி. அம்மா வெளியே நடந்துக்கிறத வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம எடை போட முடியாது. மித்ரா விட்டு பிடிக்கலான்னு கூட அம்மா அப்படி சொல்லியிருக்கலான்னு எனக்கு தோணுது. என்ன மாமா சொல்றீங்க? அம்மா என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு தானே சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்கான மனநிலைமையில தான் அம்மா இருந்திருக்காங்க. அப்போ மித்ரா சொன்னதை அம்மா நம்பலன்னு தானே அர்த்தம். அம்மா பேசும்போது நான் கவனிச்சேன். அம்மாவோட முகத்துல சந்தேகம் தெரிஞ்சுது. அந்த பென்ட்ரைவ் மூலியமா கிடைச்ச டாக்குமெண்ட்டை நான் அம்மாவோட நாலேஜுக்கு கொண்டு வந்தது மித்ராக்கும் நந்தினிக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தை அம்மா மனசுல ஏற்படுத்தணுன்றதுக்காக தான். அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மித்ரா பத்தின உண்மையை நம்ம அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதில்ல. அவங்களே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேலை இன்னும் ஈஸி ஆயிடும். அம்மாக்கு இதுல மித்ரா மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அதனால என்னோட மூவ் இதுல சக்சஸ் தான் சொல்ல வரேன். எப்படியோ மித்ராவை பத்தின உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சா அதுவே போதும் மாமா. அப்ப நம்ம விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாமா? அதான் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல போறதா சொன்னீங்களே மாமா. இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, குட்வில் அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டேன்.
குட், இப்படி தான் இருக்கணும். நம்ம எப்பவும் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். என் தைரியமே நீங்க தானே மாமா. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் மாமா? ஆதி, பா வாங்க உட்கார் உட்கார். ம். உட்காருங்க. என்ன ஆதி, வேலையா இருக்கியா? ஆ ஆமாப்பா. என்ன விஷயம்ப்பா, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அதனால இது எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ அப்புறமா பாத்துக்கிறியா? சொல்லுங்கப்பா, என்ன முக்கியமான விஷயம்? அது உன் பிறந்தநாள் அன்னைக்கு உன் அம்மா கிட்ட நீ என்ன சொல்ல போறன்னு உன் அம்மா ஓரளவுக்கு இல்ல இல்ல முழுசாவே கெஸ் பண்ணிட்டா. என்னப்பா சொல்றீங்க? அன்னைக்கு நீ உன் அம்மா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசுனங்கிற உண்மைய பிறந்தநாள் அன்னைக்கு சொல்றதா சொன்னதும் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம உங்க அம்மா அமைதியா போயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ என்ன பேசியிருப்ப, எதுக்காக நீ பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்கறன்னு புலம்பிட்டே இருந்தா. அப்ப நான் உன் அம்மாவை எப்படியோ சமாளிச்சு சமாதானம் பண்ணேன். நான் சொன்னதுல உன் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டதா நானும் இதனால் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் அம்மா அப்படியெல்லாம் சமாதானம் ஆகல. ஆனா இன்னும் உன் அம்மா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. ஆதி பார்வதியை பத்தி தான் என்கிட்ட ஏதோ பேசியிருக்கான். பார்வதி விஷயமா தான் ஆதி என்கிட்ட ஏதோ சொல்லுவான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீ எப்போ வந்த? வா. நீ எப்பமா வந்த? பிறந்த நாள் அன்னைக்கு என் விஷயமா தான் பெரியய்யா ஏதோ சொல்ல போறாருன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னதா சொன்னீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். பார்வதி விஷயமா நான் ஏதோ சொல்ல போறேன் தானே அம்மா கெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா என்ன சொல்ல போறேன்னு அவங்க கெஸ் பண்ணலப்பா. அப்படி இல்ல ஆதி, இந்த விஷயத்துல நாம உங்க அம்மாவை குறைச்சி எடை போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உன்னோட பிறந்த நாளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உன் அம்மா பார்வதி பத்தி தான் சொல்ல போறேன்னு கெஸ் பண்ணிட்டா. உன் பிறந்த நாள் வரதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்ல போறனோ கெஸ் பண்ணிட்டா. அப்புறம் அதோட விளைவு மோசமாயிடும்.
என்ன மாமா சொல்றீங்க? ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்க விஷயம் அகிலாவுக்கு தெரிஞ்சா மட்டுமே அகிலா கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பா. என்னாலையும் ஆதி பிறந்தநாள்னு சொல்லி அகிலாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்க காதல் கல்யாண விஷயத்தை அகிலா கண்டுபிடிச்சிட்டா பெரிய சிக்கலிடம் பார்வதி. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. மாமா சொல்றத பார்த்தா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு என் மனசுக்கு படுது மாமா. ஆ, இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்களேன். ஏற்கனவே நான் உன்னை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு அம்மா கெஸ் பண்ணி அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இனிமே நான் இதை மாற்றி சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் நம்ம விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாமல் மறைக்கிறதோ இல்லை இதை தள்ளி போடுறதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறது தான் நல்லது. என் பிறந்த நாளைக்கு முன்னாடி அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிட்டா சிக்கலாயிடும் நினைச்சு தானப்பா பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறோம்னு யோசிப்போம். ஸோ நீங்க அதை நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்படவோ வேண்டாம்ப்பா. சரி, நீ ஒரு காஃபி கொடு. ஆமாமா, நல்ல விஷயம்தான். கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரமும், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண பாக்கியமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. சரி, அப்படியா? பார்த்து நல்லபடியா பண்ணுங்க. நான் வச்சிட்டுமா? என்ன பட்டமாக்கா, தீர்க்க சுமங்கலி வரும் திருமண பாகியம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன அது? அது இந்த காரடையா நோம்ப பத்தி கேட்டாங்க, அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். காரடையா நோம்பா? அப்படின்னா என்ன பட்டமாக்கா? என்ன பார்வதி இப்படி கேக்குற? உனக்கு தான் இந்த பூஜை விரதம் இத பத்தி எல்லாம் நல்லா தெரியுமே. இல்ல பட்டமாக்கா, காரடையா நோம்ப பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. காரடையா நோம்புங்கிறது சாவித்திரி விரதம், கௌரி நோம்பு, காமாட்சி நோம்புங்கிற பேர்ல எல்லாம் கொண்டாடப்படுது. சத்யவான் சாவித்திரி தன்னோட புருஷனை எமங்கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக பண்ணின விரதம் இது. ஓ அப்படியா? இதை எப்படி பண்ணணும்? வீட்லயும் செய்யலாம், கோயில்லயும் செய்யலாம். கோலம் போட்டு அது மேல சின்ன மரப்பலகை வச்சு அந்த பலகை மேல கலசம் வச்சு கலசத்துக்கு பூ இல்ல மாலை போட்டு அப்புறம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைக்கணும். அப்புறம் இலை போட்டு அந்த இலையில உப்பு அடை அப்புறம் இனிப்படை வைக்கணும். அப்புறம் முக்கியமா வெண்ணெய் வைக்கணும். ம், அப்புறம் மஞ்சள் சரடு 2 வச்சு கலசத்தை கும்பிட்டுட்டு ஒரு மஞ்சள் சரடை கலசத்துக்கு போட்டு விட்டு இன்னொரு மஞ்சள் சரடை பூஜை பண்றவங்க கழுத்துல கட்டிக்கணும். ஓ கல்யாணம் ஆன பொண்ணுங்க கட்டிக்கிட்டா புருஷன் நீண்ட ஆயுளோட இருப்பாரு. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கட்டிக்கிட்டா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். இந்த பூஜை பண்றதுக்கு மந்திரம் ஏதாவது இருக்கா பட்டமாக்கா? இருக்கு பார்வதி. உருகாத வெண்ணையும் ஓப்பான காரடையும் நான் தருவேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத வரம் எனக்கு கொடுத்தாயேன்னு வேண்டிக்கணும். இப்படி ஒரு நோன்பு இருக்கிறது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே பட்டமாக்கா. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டல பார்வதி. நாளைக்கு நல்ல நாள் தான். காலையிலேயே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துரு. சரி பட்டமாக்கா, நான் காலையில போய் பூஜை பண்ணிட்டு வரேன். இப்ப கிளம்பலாமா? வா. காரடையா நோம்பா? காரடையா நோம்பு பூஜையெல்லாம் கல்யாணமான சுமங்கலி பொண்ணுங்க தானே பண்ணுவாங்க. இந்த சமையல்காரிக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. இவளுக்கு எதுக்கு? இவ கோயிலுக்கு போய் பூஜை பண்றாளா இல்லையான்னு பாக்குறேன்.
அங்க கோயில்லயே வச்சு கையும் களவுமா பிடிக்கிறேன்.